ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ரெடி பண்ணலாம். ஒரே ஒரு பொருள் தான், தக்காளி மட்டும் இருந்தாக்கா இந்த சட்னி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக ஒரு வத்தல், உருளைக்கிழங்கு சிப்ஸு, அப்பளம் வச்சுட்டா கூட சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லாம். இன்றைக்கெல்லாம் சூப்பராக ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. இங்கே பாருங்கள், தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த பாகத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வெஜி கட்டரில் கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கட் பண்ணால் நல்லா பொடிசாக வரும். கையால் கூட நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்க பாருங்கள். எல்லாமே கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பிரியாணி இலை 2ஆக கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு வரமிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், பாருங்கள், கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். 250 கிராம் தான் எடுத்துருக்கேன் தக்காளி, அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துருக்கேன். நல்லா காரம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி நல்லா வற்றணும், அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த தக்காளி சட்னி தகுந்த மாதிரி தூள் உப்பு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. தண்ணியும் நல்லா வச்சுட்டு பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி இலை மேலே தூவிடுங்க, நான் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.